ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்லெஸ் ப்ரௌனி செம்ம சாஃப்டாக கிரிங்கிள் டாப் அண்ட் ஃபஜ்ஜினஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. August 8 செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/2 kg தான் செய்ய போகிறேன். டின் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inch தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 7 inch கூட எடுத்துக்கலாம். எக்லெஸ் பொறுத்தளவுக்கு பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். எனக்கு வந்து ஹைட்டு கொஞ்சம் வேணும். ஸோ அதனால் வந்து நான் 6 inch எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 7 inch டின் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அந்த 2 rupees பேக்கெட்டில் இருக்கும்ல, சன்ரைஸ், ப்ரூ, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் மில்க் ஆட் பண்ணலாமான்னு கேட்கலாம். மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பேட்டர் திக்காக இருக்கும், கொஞ்சம் லூஸ் ஆகிறக்காக தான். இப்போ வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிடலாம் டபுள் பாயிலிங் மெத்தடில். சாக்லேட் வந்து 120 கிராம் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 40 கிராம் எடுத்திருக்கேன். எக்லெஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி சொல்கிறது, 1 pot ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆகட்டும். சாக்லேட் மெல்ட் பண்ணும் போதே ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 180 டிகிரி 2 ராடுமே ஆனில் தான் இருக்கணும். 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் ப்ரௌனி பொறுத்தளவுக்கு வந்து ஒன்றா ஸ்பேட்சுலா இல்லாட்டி விஸ்க், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்டரில் நமக்கு தேவைப்படவே படாது. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். 200 grams வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அது வீடியோவில் ஆட் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு. 200 grams எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட்டு, பட்டர், கண்டென்ஸ் மில்க் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணால் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த நல்ல அந்த கிளாஸி லுக் வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனால தான் கிடைக்கும். அதே மாதிரி கிரிங்கிள் டாப்பு இது மூலயமா தான் நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். ஸோ அதனால் ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த காஃபி மிக்சரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஹாட் வாட்டரும் காஃபி பவுடரும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். நம்ம எசன்ஸும் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த சாக்லேட் வந்து லூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்மளுக்கு. காஃபி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் மில்க்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அதோட செல்ஃப் லைஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த எக்லெஸ் ப்ரௌனி பொறுத்தளவுக்கு நம்ம 7 days வரைக்கும் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் மில்க் ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 to 5 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லூஸாக இருக்குது சாக்லேட்டு பட்டர் மிக்சர் வந்து. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து 40 grams எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 20 grams. டார்க்காக இருந்துச்சுன்னா 15 எடுத்துக்கோங்க. லைட் கொக்கோ பவுடர் வந்து 20 grams போதும், கரெக்டாக இருக்கும். எக்லெஸ் ப்ரௌனிக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணால் தான் நல்லா ரைஸ் ஆகி வரும். நீங்கள் எக் பேஸ்டு பண்ணும்போது தேவைப்படாது. பட் எக்லெஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு 1/2 teaspoon எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுட்ரு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி பொறுத்தளவு நம்ம பேக் பண்ணி நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எக் பேஸ்டாக இருந்தாலும் சரி, எக்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலாவோ இல்லை விஸ்கோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுறேன். விஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பேட்டர் நல்லாவே திக்காயிரும். நான் வீடியோக்காக கொஞ்சம் சீக்கிரமாக ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள்.
இப்போ பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக இருக்குது. எக்லெஸ் வந்துட்டு எப்போவுமே வந்து திக்காக தான் இருக்கும். எக் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருக்கும் பேட்ரு. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ டின்னில் வந்து போர் பண்ணிடலாம். நான் வந்து 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் 7 இன்ச் டின்னு கூட எடுத்துக்கலாம். 6 இன்ச் எடுத்திங்கன்னா நல்லா ஹைட்டு கிடைக்கும். 7 இன்ச்சுக்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக கிடைக்கும். ப்ரௌனி பொறுத்தளவுக்கு வந்துட்டு பேக்கிங் டைம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு 1 kg வரைக்கும் செய்கிறீங்கன்னா 30 மினிட்ஸுக்குள்ளே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு 40 மினிட்ஸு 45ன்னு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபுல்லாக ரொம்ப ஹார்டாயிரும், நல்லாவே இருக்காது, ரொம்ப கிறிஸ்பினஸ் ஆயிரும் ப்ரௌனி. எப்போவுமே வந்து ப்ரௌனி பொறுத்தளவுக்கு 30 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம பேக் பண்ணக்கூடாது. இப்போ டின்னில் போர் பண்ணியாச்சு. அப்படியே ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஓடிஜியில் செட் பண்ணிடலாம். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸில் வந்து பேக் ஆயிரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வந்து செட் பண்ணிடலாம். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ கிளாஸ் செகண்ட் பேட்ச் வந்து August 8 ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸில் பேக் ஆயிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா க்ரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி கண்டென்ஸ் மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் க்ரிங்கிள் டாப் எப்படி தெரியுதுன்ட்டு. கண்டிப்பாக எக்லெஸ் ப்ரௌனிலையும் வந்து க்ரிங்கிள் டாப் வரும். இப்போ ப்ரௌனி கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஹீட்டாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ப்ரௌனி ரொம்ப ஹார்டாக இருக்குன்ட்டு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருப்பீங்க. அதாவது 30 மினிட்ஸ்க்கு மேலே பேக் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட டெம்பரேச்சரில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஓவன் தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதோட டெக்ஸ்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்டாக க்ரிங்கிள் டாப் வந்திருக்கு. சைடு ஃபுல்லாக செம்ம ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கேக்கி ப்ரௌனி வேணும்னு நினச்சிங்கன்னா மைதா வந்துட்டு நான் 40 கிராம்ஸ் சொன்னேன். நீங்கள் 50 கிராம்ஸாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஜ்ஜினஸ் கம்மியாகி நல்லா கேக்கி ப்ரௌனி டெக்ஸ்சரில் வரும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பிடிஎஃப் எல்லாமே குரூப்புக்கு சென்ட் பண்ணிடுவேன். வீடியோவில் வந்து 1/2 kg ரெசிபி தான் வரும் யூடியூப்பில். உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து 250 கிராம் 1/2 kg 1 kg மெஷர்மெண்ட் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வர டவுட் வந்து குரூப்பில் இல்லை பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கிளாஸ் வந்து August 8 ஸ்டார்ட் ஆகுது. குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.